அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்குமே ஸ்கின் கேர் ரொட்டீன் பத்தின அவேர்னஸ் நிறையவே இருக்கு. ஸோ எல்லாருமே ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்றோம். பட் பிரெக்னன்சி டயத்துல என்ன மாதிரி ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும், என்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஜென்ரலா ஸ்கின் கேர் அப்படிங்கும்போது நம்ம ஒரு கிளென்சர், ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து ஒரு மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன். இது டெய்லி பேசிஸ்ல நம்ம யூஸ் பண்ற ஒரு விஷயம். ஸோ பிரெக்னன்சிலையும் நம்ம இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்றதான் இன்னைக்கு கொஸ்டின். பிரெக்னன்சி டயத்துல ஒரு ஜென்டிலான ஃபேஸ் வாஷ் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து மாய்ஸ்சரைசரும் ஒரு ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் நீங்க காலையிலயும் நைட்டும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து சன்ஸ்கிரீன். யூஸ்வலா கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிசிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் தான் பெஸ்ட். பிசிக்கல் சன்ஸ்கிரீன், கெமிக்கல் சன்ஸ்கிரீன் ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் சன்ஸ்கிரீன் நம்ம ஸ்கின்னை பெனிட்ரேட் பண்ணி உள்ள போகும். பட் பிசிக்கல் சன்ஸ்கிரீன் ஒரு பேரியர் மாதிரி ஸ்கின்னுக்கு மேல ஒரு பிளாக் பண்ணிடும். யூவி ரேடியேஷன்ஸை உள்ள போகாம தடுக்கும். ஸோ பிசிக்கல் சன்ஸ்கிரீன் ரிலேட்டிவ்லி பிரெக்னன்சி டயத்துல ரொம்ப சேஃப். ஸோ அந்த சன்ஸ்கிரீன் எதெல்லாம் அப்படிங்கிறத நீங்க கைனகாலஜிஸ்டையோ டெர்மட்டாலஜிஸ்டையோ கன்சல்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணவே கூடாத விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினால், அதுக்கடுத்து சாலிசிலிக் ஆசிட், அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட்ஸ், இது எல்லாமே. ஸோ நீங்க இந்த மாதிரி ஆயின்மெண்ட்ஸ் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க.